மாணவர்களின் கோரிக்கைக்கு ஒன்றிய அரசு செவிமடுக்க வேண்டும். உயர்ந்த மருத்துவம் உலகத்தில் இருக்குமேனால் அவர்களோடு ஒப்பிடுகிற அளவுக்கு ஜிஹெச் ஸ்டான்லி அருகருகில் வீடு இருக்கிற போது அந்த வீடுகளுக்கு ஏதாவது சிரமம் ஏற்படுமா? அலுவலகத்தை தருவதை பற்றியோ இடங்களை தருவதை பற்றியோ எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. கொஞ்சம் யோசித்தோம். ஒரு அறவழியில் அமைதியான முறையில் இந்த போராட்டம் தொடர்கிறது. இப்போ டெல்லியில நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் வலுப்பெற்று இருக்கிறது. அது தேசத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அதே போல் தமிழகத்துல பார்த்தீங்கன்னா பாலன் இல்லம் அதனுடைய ஒரு மையமாக மாறி எப்படி இந்த ஏற்பட்டது? இந்த பாலன் இல்லம் ஒரு மைய புள்ளியாக மாறியது எப்படி ஏற்பட்டது? இல்ல, இடதுசாரி மாணவர் இளைஞர்கள் ஏஐஎஸ்எஃப், எஸ்எஃப்ஐ, ஏஏஒய்எஃப், டிஒய்எஃப்ஐ தொடர்ந்து டெல்லி மாணவர்களுக்கு ஆதரவாக போராடுகிறார்கள். இதற்கிடையில் கரப்பான்பூச்சி இளைஞர்கள் மாணவர்கள் சில இடங்களில் போராடுகிற பொழுது இவர்களுடன் ஏற்பட்ட தொடர்பில் ஆங்காங்கு போராட்டம் ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு நிலையான இடம் தேவைப்படுகிறது என்று அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த உரையாடலில் குறிப்பாக மாணவர் பெருமன்றம் ஏஎஸ்எஃப் கரப்பான்பூச்சி மாணவர்கள் கலந்து பேசுகிற போது இந்த இடம் பொருத்தமாக இருக்கும் என்று அணுகினார்கள். நாங்களும் நோக்கம் நல்ல நோக்கம். நாங்கள் ஆரம்பத்தில் தயக்கமில்லாமல் ஒப்புக்கொண்டோம். ஆனால் இங்கே மாணவர்கள் கொஞ்சம் படிக்கிறார்கள். அவர்கள் படிப்பு பாதிக்கக்கூடாது. அருகருகில் வீடு இருக்கிற போது அந்த வீடுகளுக்கு ஏதாவது சிரமம் ஏற்படுமா? அலுவலகத்தை தருவதை பற்றியோ இடங்களை தருவதை பற்றியோ எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. கொஞ்சம் யோசித்தோம். ஆனால் அவ்வாறு ஏதும் இல்லை. அருகில் இருக்கிற வீடுகளுக்கும் எந்த இடையூறும் இல்லை, படிக்கிற மாணவர்களுக்கும் எந்த இடையூறும் இல்லை. எனவே ஒரு அறவழியில் அமைதியான முறையில் இந்த போராட்டம் தொடர்கிறது. டெல்லியில நடைபெறும் போராட்டத்தில் பெரும்பாலும் நீட்டு முழுமையாக எதிர்ப்பு வெளிப்படலை. அவங்க என்ன, நீட்டில் ஏற்பட்ட குளறுபடிகளை நீக்க வேண்டும், அதற்கு பொறுப்பான அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற வகையில் தான் நடைபெறுகிறது. ஆனால் தமிழகம் தொடர்ந்து நீட்டை வேண்டாங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு வித்தியாசத்தை நீங்க எப்படி பாருங்க? ஆரம்பத்திலே தமிழ்நாடு நீட்டுக்கு முழு விலக்கு வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விரும்புகிற மாநிலங்கள் அவரவர் மாநிலங்களில் அதை ஏற்பதில் நமக்கு தடை ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு முழு விலக்கு வேணும், கூடாது என்பதுதான் நமது நிலை. அங்கே அவர்கள் வினாத்தால் கசிந்ததற்கும் இந்த முறைகேடுகளுக்கும் உரிய அமைச்சர் பொறுப்பேற்கணுங்கிறாங்க. அது மிக மிக ஜனநாயகத்தில் மிக மிக நியாயமான கோரிக்கை, சரியான கோரிக்கை. மாணவர்களின் கோரிக்கைக்கு ஒன்றிய அரசு செவிமடுக்க வேண்டும். அவர்களின் போராட்டங்களை உரையாடல் மூலம் தீர்க்க வேண்டும் அன்றி துணை இராணுவத்தை நகர்த்துவது, காவல்துறையை ஏவி விடுவது என்பது மாணவர்கள் மீதான தாக்குதல் அல்ல, நமது அறவழியின் மீதான தாக்குதல், காந்தியத்தின் விழுமியங்கள் மீதான தாக்குதல், சட்டத்தின் மீதான தாக்குதல். எனவே ஒன்றிய அரசு இந்த பிடிவாத போக்கை கைவிட்டு அவர்களுடன் அழைத்து பேசி அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீட் அது மட்டுமே மருத்துவத்தின் முழு நிறை அல்ல. உலகத்திலேயே தலை சிறந்த நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தி நீட்டில் படித்தவர் அல்ல. இன்றைக்கு ஜிஹெச் ஸ்டான்லி உலகத்திலே வேற எந்த மருத்துவரோடும் ஒப்பிட முடியாது. உயர்ந்த மருத்துவம் உலகத்தில் இருக்குமேனால், மருத்துவர்கள் இருப்பார்களானால் அவர்களோடு ஒப்பிடுகிற அளவுக்கு ஜிஹெச் ஸ்டான்லி. சின்ன உதாரணம், கொரோனாவில் உலகத்திலேயே 1 லட்சம் நோயாளிகளை அந்த நோயிலிருந்து காப்பாற்றிய மருத்துவமனை ஜிஹெச், ராஜீவ்காந்தி மருத்துவமனை. உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லை. எனவே அவ்வளவு நுட்பமும் அவ்வளவு அறிவும் நிறைந்த மருத்துவர்கள் இங்கு இருக்கிறார்கள், நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் நீட்டில் படித்தவர்கள் அல்ல. எனவே பல நாடுகளை உதாரணமாக நம்ம சொல்ல முடியும். நமது தேர்வு முறைகளுக்கும், சிறிய நாடாக இருந்தாலும் கியூபா தேர்வு முறைகளுக்கும் நிறைய இடைவெளி இருக்கிறது. ஆனால் மருத்துவத்தில் அவர்கள் உயர்ந்தே இருக்கிறார்கள், வியக்கிறார்கள். அமெரிக்கா உள்ளிட்ட பெரும் கட்டமைப்புடைய நாடுகள் வியக்கிறது, ஐரோப்பா வியக்கிறது. கட்டமைப்பு குறைவு, ஆனால் அறுவை சிகிச்சையோ ஆய்வுகளோ மருத்துவ முறைமைகளும் கியூபா உயர்ந்தே நிற்கிறது. எனவே இந்த நீட் பற்றி ஒரு உரையாடல் தேவை. முழுவதுமாக அதை விளக்க வேண்டும். அது சமூக நீதியின் மீது இன்னொரு பக்கம் தாக்குதலையும் அது தொடுக்கிறது, அச்சத்தை உருவாக்குகிறது. நீட் அச்சச்சூழல் இல்லாமல் மருத்துவ கல்வி பயில வேண்டும். டாக்டர் ராமமூர்த்தி சொல்வது போல், தடைகள் பல தாண்டி என்கிற புத்தகத்தில் அவர் சொல்வது போல், மருத்துவ படிப்பு வெறும் மதிப்பெண்ணுக்குரியதல்ல, மனநத்துக்குரியதல்ல, அது நடைமுறைக்குரியது. ப்ராக்டிக்கலில் தான் உருவாகிறாங்க, உருவெடுக்கிறாங்க.
எனவே அதில் கூடுதல் கவனங்கள் செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் வேண்டுகோள். ஆனால் நீங்கள் வந்து நம்ம தேர்வு முறை வேண்டான்னு சொன்னா இன்னொரு சிக்கல் இருக்கு தொடர். நீட் வந்தா கோச்சிங் சென்டர்கள் இந்த ஊர்ல பல்கி பெருகி பணம் பறிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் நீங்கள் நீட்டுங்கிறதை எடுத்து விட்டால், நாமக்கல், சேலம் போன்ற இடங்களில வந்து ஒரு கோழி பண்ணைகள் நடத்துவது போன்ற ஒரு பள்ளிகளும் நடத்துவது, அதுவும் வசதியானவர்களுக்கு தானே போய் சேர்ற மாதிரியான ஒரு கல்வி, திட்டத்தை எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், கல்வி அரசின் பொறுப்பு. ஆரம்ப கல்வி துவங்கி எத்தகைய உயர்நிலை கல்வியாக இருந்தாலும் சரி, அது அரசின் பொறுப்பு. அதான் உங்களுக்கு மக்கள் நல அரசினுடைய முழு பொருள். கல்வி தனியாருக்குரியதல்ல, அரசுக்குரியது. கல்வி என்பது சலுகை அல்ல, கல்வி என்பது உரிமை. எனவே அங்க வரணும் அரசாங்கம், அந்த பிள்ளைக்கு வரணும். எத்தகைய கல்வியாக இருந்தாலும் அரசே ஏற்கணும். நம்மை போன்ற மக்கள் தொகை கொண்ட நாடு சீனா அது ஏற்கிறது அல்லவா? பல ஐரோப்பிய நாடுகள் வெவ்வேறு விஷயங்கள் இல்லாமல் அவர்களுடன் முரண்பட்டாலும் கல்வி அரசின் பொறுப்பில் இருக்கிறது அல்லவா? கல்வி அரசின் பொறுப்பில் இருப்பதுதான் சேமநல திட்டம், சேமநல அரசு என்பதற்கு முழு பொருள். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஆதரவுல வந்து வெளியிலிருந்து எடுக்கும் ஆதரவுல வந்து இந்த தமிழக வெற்றிக் கழக அரசு செயல்பட்டு வருகிறது. முதல்வர் விஜய் அவர்களும் நீட்டுக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். அவர் இன்னும் மேலும் முன்னெடுத்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீர்களா? இல்லை, கடந்த அரசு பின்பற்றிய அதே நிலையில் இந்த அரசு இருந்தாலும் போதும். ம். செக்குலரிசத்திலாகட்டும், நீட் போன்ற பிரச்சனைகளாகட்டும் மிக உறுதியாக இருக்க வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற அறிக்கை, உறுதிமொழிகள் உறுதியாக தான் இருப்பார்கள் என்பதை காட்டுகிறது. அந்த உறுதிப்பாடு தேவை, அவ்வளவுதான். இந்த போராட்டம் இப்போ பாலநிலத்தில் நடத்துகிறது. இதை மற்ற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தி எடுத்து செல்வதற்கான திட்டம் ஏதாவது வைத்திருக்கிறதா? பல மாவட்டங்களில் அலுவலகங்களை கேட்கிறார்கள், நாங்கள் தருகிறோம். இடதுசாரி அலுவலகங்களை கேட்கிறார்கள், நாங்கள் தருகிறோம். அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், பெரும்பாலும் அலுவலகங்கள் எங்களுக்கு இருக்கிறது. நாடு முழுவதும் உங்களுக்கே தெரியும், நாடு முழுவதும் கிளை இடைக்கமிட்டி மாவட்ட அளவில் நிறைய அலுவலகங்கள் எங்களுக்கு இருக்கிறது. எனவே எங்கே சாத்தியமோ அங்கே அறவழியில் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு, சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் போராடலாம். நீங்க இங்க ஒரு போராட்டம் நடக்குது, இது போக ராஜரத்ன ஸ்டேடியத்தில் ஒரு தனியா ஒரு போராட்டம் நடக்குது. இதை ஒருங்கிணைத்து ஒட்டுமா நடத்தினா இன்னும் கொஞ்சம் ஒரு எஃபெக்டிவா இருக்கும்னு. இல்லை, அது இங்கே மிக சரிதான். டெல்லியில் அவ்வாறு ஒருங்கிணைக்கப்பட்டு எல்லோரும் ஒரு குவி மையமாக ஒரு புள்ளியிலிருந்து போராடுகிறார்கள். அதற்கு ஆதரவு தெரிவிக்கிற சாலிடாரிட்டி இயக்கங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது. பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறது, அவரவர்களுக்கான திசைகள் இருக்கிறது. ஆனாலும் எல்லோரும் டெல்லி மாணவர் போராட்டத்தை ஆதரிக்கிறார்கள். அந்த புள்ளியில் எல்லோரும் ஒன்றிணைக்கிறோம். அதுபோல் ஒரு சூழல் இருந்தால் அரசே கூட அதை ஏற்படுத்தி தரலாம். ஒரு நல்ல இடத்தை ஒன்றை உருவாக்கி அனைவருமே ஒரே இடத்தில் இருந்து போராடுவதற்கு வாய்ப்பை வழங்கலாம். இத்தகைய போராட்டங்கள், மாணவர்களின் போராட்டங்கள், இளைஞர்களின் போராட்டங்கள் வன்முறை திசை அல்ல. அது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை இன்னும் வலுவாக்கும். எனவே அரசுக்கு பொதுவாகவே எல்லா அரசுக்கும் போராட்டங்களை கடந்து செல்கிறது. தொழிலாளர்கள் போராட்டங்கள் மிக மிக ஜனநாயகத்தினுடைய அடித்தளம். அது உழைப்பாளி மக்களின் உரிமை பொருள் தான் ஜனநாயகம் புது வடிவம் பெற்றது. எனவே போராட்டங்கள் அரசுக்கு எதிரான அல்ல, ஜனநாயகத்தின் ஒரு பக்கம் வளர்த்தெடுக்கும். அந்த வகையில் இப்போ நீங்கள் கொடுக்குற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறை இடங்கள் மக்கள் கூடுகிற இடமா இல்லை. இது ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிறது. மக்கள் கண்ணுற வேண்டும், அதை பார்க்க வேண்டும். கோடிக்கணக்கான மக்கள் இந்த போராட்டங்களை பார்க்கணும். அதுபோல ஒரு சூழலை அரசு ஏற்படுத்தி தரணும். ஜனநாயகத்தில் அது மிக மிக முக்கியம். அது இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன தீர்வா கருதுறீங்க? நீட்டே விலக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் தீர்வான. ஆமாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதான் நான் ஆரம்பிச்சு சொல்லிட்டேன். உலகத்தில் இன்றைக்கு நீங்கள் 10 நரம்பியல் நிபுணரை பட்டியலிட்டா நம்முடைய நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்திக்கு நிகரே இல்லை. இன்னைக்கே நீங்கள் சிங்கப்பூர் மருத்துவமனையில், அமெரிக்க மருத்துவமனையில், உலகத்தின் தலை சிறந்த மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்தியர்கள், தமிழர்கள். அவங்களாம் என்ன நீட்டில் படித்தாங்க? அதனால் நமக்கு நீட்டு தேவையில்லைங்க. நீங்கள் அனுபவமும் நடைமுறையும் ரொம்ப ரொம்ப அவசியம். ப்ராக்டிக்கல், அந்த கல்வி கற்கிற அந்த மருத்துவ மாணவர்களுக்கு தரப்படுகிற பயிற்சிகள் இருக்கிறது அல்லவா? நடைமுறை பயிற்சி. இப்போ நடைமுறை பயிற்சி அதுதாங்க. அதில் கூட இன்னும் கவனம் செலுத்தலாம். அதில் உலகத்தில் நுட்பங்களை எல்லாம் கற்றறியலாம், நவீனங்களை எல்லாம் கற்றறியலாம். அதில் எந்த தடையும் இல்லை. இது போன்ற ஒரு தேர்வுகள்லாம் வைத்து அப்படி தேர்வு முறைகள் வந்தவங்க யார் அப்படி பெரிய மருத்துவர்களாக வந்திருக்கிறாங்க? இல்லைங்களே. நீ உலகத்தில் இருக்கிறவங்களும் இந்தியாவில் இருக்கிறவங்களும் அந்த தேர்வு முறை இல்லாதது தானே மிகச்சிறப்பாக. நம்ம இங்கே கேட்குறான், ஜிஹெச் ஸ்டான்லி ராயப்பட்டாவில் அமெரிக்காவில் இருந்து இங்கே கேட்குறான், என்ன பண்ணலாம், இந்த மூளை அறுவை சிகிச்சைக்கு என்ன பண்ணலாம், இருதய அறுவை சிகிச்சைக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்குறான். நீங்கள் அமெரிக்காவும் பிரிட்டனும் கம்பேர் பண்ணிங்களா? இன்றைக்கி அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் பேர் கொடுத்தீங்கன்னாக்கா 60 நாள் 70 நாள் ஆகுது ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு.
இங்கே அப்படி இல்லை, அதற்குள்ள ஒரு 6000 பேர் பண்ணி முடிச்சிடுறாங்க டாக்டர்ஸ். எனவே நம்ம டாக்டர்ஸ் திறன் வந்து சாதாரணமானதல்ல. பராமரிப்பில் நம்ம பலவீனமாக இருக்கிறோம். மருத்துவ சிகிச்சைக்கு பின், அறுவை சிகிச்சைக்கு பின் பராமரிப்பதில் நமது கட்டமைப்பு போதுமானதில்லை. அதை நம்ம ஒப்புக்கொள்கிறோம். இதன் இதன் பிழை வந்து அரசை சார்ந்தது, மருத்துவரை சார்ந்ததல்ல. ஆனால் மருத்துவர்களுடைய பணி என்பதும் திறமை என்பதும் சாதாரணமானதல்ல. நீங்கள் வெலிங்டன், நம்ம ஏஎஸ்ஆர்எம், அப்புறம் பெரிய பெரிய மருத்துவமனைகள் இருக்கிறது அல்லவா, அப்போலோ, இங்கே கட்டமைப்பு வசதிகள், நவீன கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறது. அறுவை சிகிச்சைக்கு பின் பராமரிப்பு என்பது அரசை விட உயர்ந்திருப்பது என்பது ஏற்புடையதல்ல. அரசின் மீதான சவால் இது. அது பற்றி நமது அரசு, அமைச்சர்கள், முதல்வர் அனைவருமே சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இப்போ சொல்கிறேன், உலகத்தில் நிகரற்ற மருத்துவர்கள் நம்முடைய மருத்துவர்கள். அவர்கள் சேவை சாதாரணமானதல்ல. எனவே அதை நம்ம வளர்த்தெடுக்கிறோம். கொண்டாட தேவையில்லை, அதை வளர்த்தெடுக்கணும். அதுக்கு பக்கபலமாக இருக்கும். ஓகே, போகுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே